வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன பிரதமர் பதவி ரணில் விக்ரமசிங்கவிற்கு. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை 100 நாட்களுக்குள் இல்லாதொழிப்பதாக பொது வேட்பாளர் உறுதிமொழி. மக்கள் நம்பிக்கையினால் 29வது தேர்தலையும் வெற்றி கொள்வோம், ஜனாதிபதி நம்பிக்கை. கட்சி செயலாளர்களுக்கும் தேர்தல் ஆணையாளருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல். நியாயமான தேர்தல் ஒன்றை நடத்துமாறு கோரிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக தான் களமிறங்குவதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தான் ஜனாதிபதியாக பதவியேற்று 100 நாட்களுக்குள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாது ஒழிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிப்பதாகவும் அவர் இதன்போது உறுதிமொழி வழங்கினார். கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மைத்ரிபால சிறிசேனவுடன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் கலந்து கொண்டிருந்தார். ராஜித சேனாரத்ன, துமிந்த திசாநாயக்க, பிரதி அமைச்சர் MKDS குணவர்தன மற்றும் பேராசிரியர் ரஜீவ விஜயசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மைத்ரிபால சிறிசேன தனது தீர்மானம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். මේ රට යන්නේ පැහැදිලිව පේනවා පහුගිය අවුරුදු කීපය තුල රටේ නායකත්වයේ සහ පාලනය යන ගමන් මඟ දෙස බලන විට நாட்டின் தலைமைத்துவம் மற்றும் ஆட்சியாளர்களை பார்க்கும்போது அவர்கள் செல்லும் பாதை மிகவும் தெளிவாகிறது. ஏகாதிபத்திய வாதத்துக்கான பயணமாகவே அது காணப்படுகிறது. தேர்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன, நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன, அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறது. இதேபோன்று மக்களின் நிவாரணங்கள் குறித்து பேசி புன்னகையுடன் தேர்தல்களை நடத்துகின்றனர். ஆனால் மக்களுக்கும் எமக்கும் தெரியாமல் பல விடயங்கள் அந்தரங்கமாகவே இடம்பெறுகின்றன. ஊழல், மோசடிகள் மற்றும் அநீதிகள் மிகவும் மோசமான நிலையில் இடம்பெற்று வருகின்றன. இந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகத்தை ஒரு குடும்பம் தன்வசப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையிலேயே எனது தீர்மானம் அமைந்தது. எதிர்வரும் நாட்களில் மேலும் சிலர் வருவார்கள். எமது அரசாங்கத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இதற்கான ஒரு தீர்வை யோசித்தார்கள். இதன் பிரகாரம் நமது தீர்மானத்தை ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு அறிவித்தோம். நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்தோம். பின்னர் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் என்ற வகையில் என்னை பொது வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட சகோதர அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை. சுகாதார அமைச்சர் என்ற வகையில் கடந்த 4.5 வருடங்கள் மிகவும் நெருக்கடியான அனுபவங்கள் காணப்படுகின்றன. எனது மனைவி உள்ளிட்ட பிள்ளைகள் என்னுடன் உயிரிழக்கவும் தயார். எனக்கு வேண்டியது ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்க சொன்னார்கள். இந்த அழுத்தங்களை எம்மால் ஏற்க முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையிலும் அரசாங்கத்தின் அமைச்சர் என்ற ரீதியிலும் தந்தை அனுபவிக்கும் மன அழுத்தங்கள் எமக்கு தெரிகின்றன. வீட்டுக்கு வந்தால் கட்டிலில் அமர்ந்து கொண்டு சிந்திப்பதும் எம்முடன் பேசுவதும் எமக்கு அதனை வெளிப்படுத்துகின்றன. ஆகவே இந்த கட்சியின் செயலாளர் மற்றும் அமைச்சர் என்ற வகையிலேயே எனக்கே இந்த அளவு பாரிய மன அழுத்தங்கள் காணப்படுமாயின் இந்த நாட்டின் சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்களூடாக எந்த அளவு அழுத்தங்கள் காணப்படும் என நான் மனசாட்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அனைத்து நடவடிக்கைகளிலும் உங்களுக்கு நன்றி கூறுவதுடன் ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் கௌரவத்திற்குரிய மக்களின் ஒத்துழைப்புடன் உறுதியான வெற்றியை அடைவேன். ඉදිරියේදී පවත්වන ජනාධිපති වර්ණයකදී මේ රටේ ගෞරවනීය ජනතාවගේ සහයෝගයෙන් ඡන්දයෙන් ස්ථිරවම මම ජයග්‍රහණය කරනවා ප්‍රකාශ කරනවා. மைத்ரிபால சிறிசேன இதன்போது தனது வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தினார். මේ මැතිවරණයේදී පොදු අපේක්ෂකයන් විදිහට තෝරගත්තේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මහලේකම්වරයා. இந்த தேர்தலின் பொது வேட்பாளராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரையே தெரிவு செய்துள்ளனர்.
ஆகவே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான இந்த குழுவினர் இதன்போது வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். விசேடமாக ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியினர் விசேட பங்களிப்புகளை செய்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உங்களின் கௌரவமான வாக்குகளை எனக்கு வழங்குங்கள். நாட்டில் இன மற்றும் அரசு நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பாரிய அழிவை ஏற்படுத்தி சட்டம், ஒழுங்கு, ஜனநாயகம், மக்கள் சுதந்திரம் இவை அனைத்தையும் இல்லாதொழித்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை 100 நாட்களுக்குள் நீக்குவேன். இந்த தேர்தலில் பொது வேட்பாளராக நான் போட்டியிடுவதால் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு முப்படைகள் மற்றும் போலீஸ் திணைக்களத்திடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்தவிதமான அரசியல் அழுத்தங்களுக்கும் அடிபணிய வேண்டாம். தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிப்பேன். විදායක ජනාධිපති ධූරය දින 100ක් ඇතුළත අහෝසි කිරීම සඳහා මට බලය දෙන්නයි කියලා මේ රටේ ආදරණීය ජනතාවගෙන් මා ඉල්ලා සිටිනවා. அத்துடன் 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை வலுப்படுத்தி 18வது அரசியலமைப்பை ரத்து செய்வதாகவும் இதன்போது மைத்ரிபால சிறிசேன உறுதிமொழி வழங்கினார். மேலும் நீதித்துறை மற்றும் போலீசாருக்கு சுயாதீனமாக செயற்படக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை எடுப்பதுடன் அர்த்தமுள்ள ஊடக சுதந்திரத்தை ஸ்தாபித்து தற்போது காணப்படும் மோசடியான தேர்தல் முறைமையை மாற்றியமைத்து ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பதாகவும் மைத்ரிபால சிறிசேன இதன்போது உறுதி வழங்கினார். எனது அரசியல் தாய் வீட்டுக்கு மீண்டும் வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜனாதிபதி ஆசனத்தில் மஹிந்த ராஜபக்சவை அமர வைக்க பலர் எதிர்ப்பை வெளியிடுகையில் அவரை அமர வைத்த 6 மாதங்களின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து என்னை ஓரங்கட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே நான் பிறந்து வாழ்ந்து போராடினேன். 9 வருட காலம் நான் மௌனமாக இருந்தேன். எனக்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன. ஏனென்றால் பல விடயங்கள் சட்டத்துக்கு முரணான வகையில் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் நான் அவ்வாறு செயற்படவில்லை. யுத்தத்தை வெற்றி கொண்டார்கள். அதனையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். பகிரங்கமாக வாழ்த்துக்களையும் கூறுகின்றோம். ஆனால் யுத்தத்தை காட்டி நாட்டின் வளங்களை சூறையாடியதுடன் யுத்த வெற்றிக்கு பங்களிப்பு செய்தவரையும் சிறையிலிட்டனர். நாடளாவிய ரீதியில் பரந்த அளவில் மக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. பல கோரிக்கைகளும் என்னிடம் முன்வைக்கப்பட்டன. இல்லை, அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கவில்லை. காரணம், அதிகாரம் மீது எனக்கு பேராசை கிடையாது. 3வது தடவையாகவும் பதவியில் இருப்பதற்கு 18வது திருத்தத்தை போன்றதொன்றை கொண்டு வருமாறு கட்சியில் பலர் கூறினார்கள். அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. அவற்றை புறந்தள்ளினேன். அரசியல் ரீதியில் இந்த நாட்டை திருத்துவதற்கும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருப்பதற்கும் இந்த கட்சியின் ஆதரவாளர் என்ற வகையில் பெரும் துரோகமாகவே நான் கருதுகின்றேன். எந்த ஒரு பதவிக்காகவும் நான் இதனை செய்யவில்லை. இங்கிருந்து வெளியில் செல்லும் போது வீடுகள் சுவீகரிக்கப்பட்டிருக்கலாம், பாதுகாப்புகள் மீள பெற்றிருக்கலாம். அவை அனைத்தையும் தெரிந்து கொண்டு இவ்வாறான தீர்மானம் எடுத்துள்ளேன். இந்த நாட்டின் அரசியல் டயஸ்போரா பயனற்றது. டயஸ்போரா என்ற சொல் ஜனாதிபதிக்கு மிகவும் விருப்பம். எவ்வாறாயினும் அவ்வாறான டயஸ்போரா குழுவிலிருந்து இவர்கள் வெளிப்பட்டு நாட்டில் நீதியை கட்டியெழுப்ப வேண்டும். எனது வாகனத்தை மீள வழங்குமாறு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கூறியது 100% சரி. எனது பிள்ளைகள் இதற்கு எதிராகவே உள்ளனர். மஹிந்த உங்களை கொலை செய்து விடுவார் என்று அவர்கள் கூறுகின்றனர். අපි පාප කර්මයක් කරා 18 වෙනි සංශෝධනයට සමානයි. 18வது அரசியலமைப்பின் ஊடாக பாவச் செயலை செய்துள்ளோம். இதற்காக எங்களை மன்னியுங்கள். இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அந்த 18வது அரசியலமைப்பை இல்லாதொழிக்க செயற்படுவோம். இன்றிலிருந்து எங்களை உங்களிடம் பொறுப்பளிக்கின்றோம். அதேபோன்று இன்றிலிருந்து எமக்கு எதிராக சேறுபூசும் நடவடிக்கைகள், தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் கூட இடம்பெறலாம். இந்த பயணத்தின் இடைநடுவில் என்னை கொலை செய்துவிட்டால் எனது தேகத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதற்காக மைத்திரிபால சிறிசேனவிற்கு வெற்றியை பெற்றுக் கொடுங்கள். அது அவருக்காக அல்ல, இந்த நாட்டிற்காக செய்யுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க வரலாற்றில் முக்கியமான பங்களிப்பை செய்துள்ளார். கட்சியின் உறுப்பினர்கள் அவரை பெற்றுக் கொள்ளுமாறு கூறுகையில் அதனை பெற்றுக்கொள்ளாது கட்சியின் ஏகமனதாக தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற நிலையில் அவர் இதனை தியாகம் செய்தார். இதுதான் அரசியல் தியாகம் என்பது. தொகையை ஒன்றாக போட்டால் அழகு இருக்காது, துண்டு துண்டாக போட்டால் அது அழகாக காணப்படும். ஆகவே இன்று தலையை இறக்கியுள்ளோம். நாளை கை கால்கள் வரவுள்ளன. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு செய்திகள் தாராளமாக காணப்படும். ஆகவே இந்த சுற்றுலா ஓயாது. இந்த போராட்டம் நிறைவடையும் போது இலங்கை ஓரிடத்திற்கு வந்திருக்கும்.
ඒ නිසා මේ සටන ඉවර වෙනකොට අපේ මුළු ලංකාවම එක තැනකට ගේනවා අපි. එවතු ඔබතුමා තවදුරටත් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ මහලේකම්වරයා විදිහට ඉන්නවද? තවමත් මහලේකම්. தற்போதும் பொதுச் செயலாளர் நானே. සැබෑ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය තිබෙන්නේ මෙතනද නැත්නම් ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ ගාවද? සැබෑ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය තියෙන්නේ කොතනද කියලා உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்குள்ளது என்பது மக்களுக்கு தெரியும். ஆகவே மக்கள் அதனை தீர்மானிப்பார்கள். தேர்தல்கள் ஆணையாளர் தொடர்பில் எனக்கு பாரிய நம்பிக்கை உள்ளது. நேர்மையான ஒருவர் என்ற ரீதியில் நீதியானதும் சுதந்திரமானதுமான பக்கசார்பற்றதுமான தேர்தலை நடத்துமாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். එතුමා අවංක කුජලෙක් විදියට ඉතාමත්ම අපක්ෂපාතී නිදහස් සාධාරණ මැතිවරණයක් පවත්වන්න කියලා අපි ඉදිරියට பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாட்டின் பல பகுதிகளிலும் இவ்வாறான காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. மைத்ரிபால சிறிசேன, ராஜித சேனாரத்ன, துமிந்த திசாநாயக்க மற்றும் எம்கேடிஎஸ் குணவர்தன ஆகியோர் வகித்த அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சர் பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வகித்த பதவிகளிலிருந்தும் அவர்களை நீக்குவதற்கு கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக இணைப்புச் செயலாளர் விஜயானந்த ஹேரத் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடத்தப்படும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் என விசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பொது வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் மைத்ரிபால சிறிசேன சுகாதார அமைச்சர் என்ற ரீதியில் பத்திரமுல்ல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார்.
பத்திரமுல்லை ஜனகலா கேந்திர நிலையத்தில் சுகாதார துறையினருக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. සෞඛ්‍ය අමාත්‍යවරයා විදිහට අවුරුදු 5කට ආසන්න කාලයක් சுகாதார அமைச்சராக சுமார் 5 வருட காலம் பணியாற்றிய நான் உங்களுடன் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்ள கிடைத்தமை தொடர்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். விசேடமாக உங்களுடன் இருந்த இந்த காலப்பகுதியில் நியமனங்களை பெற்றுக் கொடுத்து உங்களுடன் மகிழ்ச்சி அடைந்து, குறிப்பாக உங்களின் எதிர்காலத்துக்காகவும் விசேடமாக உங்களதும் என்னுடையதும் நாட்டுக்காகவும் சகல சந்தர்ப்பங்களிலும் இன்று போல் என்றும் எதிர்காலத்திலும் இதனை விட உங்களுக்காக சேவையாற்ற அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். மைத்ரிபால சிறிசேனவுடன் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு முன்னர் ராஜித சேனாரத்ன தேசிய நீரியல் வள அதிகார சபையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். சர்வதேச கடற்றொழில் தினத்தை முன்னிட்டு இன்று இடம்பெற்ற நிகழ்வுக்கு அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமை தாங்கினார். நான் சிறிசங்கபோ என்பவர் அல்ல. அவ்வாறான ஒருவரே இலங்கையில் இருந்தார். மற்றவர்களுக்காக தனது கழுத்தை நீட்டினார். நான் அவ்வாறான பரம்பரையில் இருந்து வந்தவன் அல்ல. எனது கழுத்தை எடுக்க வந்தால் நான் அவரது கழுத்தை எடுத்து விடுவேன். அவ்வாறுதான் 40 ஆண்டுகளாக இந்த பயணத்தை முன்னெடுத்தேன். இல்லை என்றால் வந்திருக்க முடியாது. எனக்கு வேறுபாடு தெரியும். முபாரக்கை வீட்டுக்கு அனுப்பும் போது அவருக்கு ஏன் என்று தெரியாது. தலைவர் இல்லை, அமைப்பு ஒன்று இல்லை, குறுந்தகவல் மற்றும் மின்னஞ்சல் ஊடாகவே அனுப்பப்பட்டது. எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தீர்மானங்களை எடுக்கவில்லை. அதற்காக நான் அரசியலுக்கு வரவும் இல்லை. நான் சிறந்த முறையில் நிறுவனங்களை நெறிப்படுத்தி நிதியை திரட்டி அவற்றை இடதுசாரி கட்சிகளுக்கு வழங்கியுள்ளேன். அவை அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு ஒருபடி முன்னோக்கி வந்துள்ளேன். நாம் உயிரிழப்பதற்கு முன்னர் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதனை மற்றொரு சந்ததியினருக்கு விட்டுச் செல்லக்கூடாது. ஆகவே அதற்காக நாம் முன்னோக்கி செல்வோம். ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. இன்று மாலை கூடிய கட்சியின் செயற்குழுவினால் இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டது. இந்த தீர்மானம் குறித்து விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் மூலம் கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க அறிவித்தார். கோட்டையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவில் கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று பிற்பகல் செயற்குழு கூட்டம் இடம்பெற்றது. செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்குகின்ற மைத்ரிபால சிறிசேனவிற்கு நாங்கள் அனுமதி வழங்குவதுடன் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவையும் வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பூரண ஆதரவு வழங்க செயற்குழு தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். பாப்பரசரின் இலங்கை விஜயத்துக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜான் தெரிவிக்கின்றார். தேர்தல்கள் ஆணையாளருக்கும் கட்சியின் செயலாளர்களுக்கும் இடையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேர்தல்கள் செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் பல கட்சிகளின் செயலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் මහල්ලේකම්දුරින් ඉවත් වෙලා විවිධ අවස්ථාවලදී ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வரலாற்றில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகி தேர்தல்களில் போட்டியிட்டிருந்தனர். 2001ஆம் ஆண்டு எஸ்பி திசாநாயக்க பொதுச் செயலாளர் என்ற ரீதியில் தேர்தலில் போட்டியிட சென்றார். என்னிடத்தில் இருந்து எந்த ஒரு கருத்தும் கிடையாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கைகளுடன் நாம் தொடர்ந்து இருப்போம். பாராளுமன்றத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்ட வரலாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிடமே உள்ளது. 162 உறுப்பினர்கள் காணப்பட்டனர். அத்துடன் பாப்பரசரின் விஜயத்துக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டார். අතිගරු පාප්වහන්සේගේ පැමිණීමට මත්තෙන් මැතිවරණය පැවැත්විය හැකි බවයි. විශේෂයෙන්ම ඡන්ද දිනය සම්බන්ධයෙන් குறிப்பாக தேர்தல் திகதி தொடர்பில் ஜோதிடரா தீர்மானிப்பது, அவ்வாறு இல்லை என்றால் தேர்தல்கள் ஆணையாளரா என கலந்துரையாடப்பட்டது. யுகத்தை மாற்றக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் நியாயமானதாக அமைய வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் சர்வதேச ரீதியில் இலங்கை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் மேலும் வலுப்பெற்றுவிடும். දිනය සම්බන්ධයෙන් පත්තරේ හැමතැනම දාලා තියෙනවා මෙන්න මේ ජනවාරි 8 වෙනි දවසේ කියලා. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நட்சத்திரத்திற்கு அமைய தேர்தல் நடைபெறும் என அனைத்து பத்திரிகைகளிலும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சுயாதீன தேர்தல் ஆணையாளர் ஒருவர் இருப்பாராயின் நிச்சயமாக ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தேர்தலை நடத்த முடியாது. அதேபோன்று ஊடகங்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் 4வது தேர்தல் நடைபெறும் போது தேர்தல் கணக்கெடுப்புகளை முன்னெடுக்க செல்பவர்களுக்கு எதிராக அழுத்தங்களை இல்லாது செய்யுமாறு கூறப்பட்டது. වෙච්ච සියලු දේම මම බදාදා ප්‍රකාශ කරලා ඉවරයි.
මං කිව්වනේ ධර්මිෂ්ඨ සමාජයට மைத்ரி அனைத்தையும் புதன்கிழமை கூறிவிட்டேன். மைத்ரிபாலவின் ஆட்சி என நான் கூறினேன். தேர்தலை 8ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஏனெனில் போலீஸ் மா அதிபருக்கு 10ஆம் தேதி முடியாதாம், மற்ற ஒருவருக்கு 9ஆம் தேதி முடியாதாம். 8ஆம் தேதியே நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் எமக்கு கூறினார். 8ஆம் தேதி என கூறுவது பண்டார நாயக்கவின் பிறந்த திகதி. අපි මේ මැතිවරණය මේ ජනාධිපතිවරණය කැඳවීම இந்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துகின்றமை சட்டவிரோதமானது என்ற நிலைப்பாட்டிலேயே மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ந்து இருக்கிறது. இதன்படி எதிர்வரும் காலத்தில் ஏற்படுகின்ற நிலைமை குறித்து ஆராய்ந்து எமது கட்சியின் மத்திய செயற்குழு சிறந்த தீர்மானத்தை முன்னெடுக்கும். මේ වෙන විට ජනාධිපති අපේක්ෂකයන්ගේ නම් දෙකයි මැතිවරණ இரு ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெயர்களே தேர்தல்கள் ஆணையாளருக்கு கிடைத்துள்ளன. அதில் ஒன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, மற்றையது பத்திரமுல்லே சீலரத்ன தேரர். ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட உள்ளதாக இன்று அறிவித்தேன். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று முற்பகல் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிலர் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். தற்போது நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகியுள்ளோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிறைவேற்று சபை நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற விதத்தில் மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிறைவேற்று சபையிடம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரினால் கையளிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிறைவேற்று சபை அந்த பிரேரணையை உறுதி செய்தது. அதுமீது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அதனை அடுத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடனும் நாம் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றோம். அதற்கான இடக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. எந்தவொரு பிரச்சனையும் கிடையாது. இது பழக்கப்பட்டுள்ளது. சவால்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடிந்தவரே தலைவர், பொது வேட்பாளர் இவரே என்று கூறி நாட்டை ஆட்சி செய்த எந்த ஒரு இடமும் உலகில் கிடையாது. එහෙම ගෙනල්ලා රටවල් පාලනය කරපු තැනක් ලෝකේ කොහෙවත් නැහැ. කිසියම් ආකාරයක 2010 2010ஆம் ஆண்டு முடியாமல் போன பணியை நிறைவு செய்து கொள்வதற்கான பாரிய சூழ்ச்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொன்சேகா என்றால் அரசியல் குறித்து அறியாது தலையீடு செய்தார். அரசியலை புரிந்து கொள்வார்களாயின் அதன் சாபக்கேட்டினை எதிர்கொள்வதற்கு எவரும் தயாரில்லை. வெற்றி கொள்ள முடியுமாயின் ரணில் விக்ரமசிங்க ஏன் வேறொரு நபரை களமிறக்குமாறு கூறுகின்றார். 2010ஆம் ஆண்டு பொன்சேகா சிக்கொண்டார். தற்போது வேறொரு நபர் என்று சிக்கிக் கொள்ளப் போகின்றார். அந்த பக்கத்தில் முட்டாள்கள் குறைந்துள்ளனர். எதிர்கட்சியில் தற்போது யாரும் தலையீடு செய்ய போவதில்லை. எதிர்கட்சியில் யாரும் கிடையாது. என்றாவது ஒருவரை பிடித்துக் கொள்வார்கள். ஒரே விதத்தில் நடனமாடுவார்கள். யார் எவ்வாறான குழியில் வீழ்ந்தாலும் பிரச்சனை கிடையாது. பொன்சேகாவிற்கு உண்மை நிலை என்று புரிந்துள்ளது. அடுத்த வருடம் அல்லது ஏப்ரல் மாதமளவில் வேறு ஒரு நபர் அதனை புரிந்து கொள்வார். யார் போட்டியிட்டாலும் ஒரு விடயத்தை மாத்திரமே எம்மால் கூற முடியும். பாவம். தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பில் தனக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் பாராளுமன்றத்தில் இன்று வெளியிட்டார். வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறினார். காணி பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளின் போது மாத்தளை மாவட்ட பிரதி அமைச்சர் ஒருவர் காணி அமைச்சை புறக்கணித்து செயற்பட்டார். அவருடைய புகைப்படத்துடனான கடித உரைகளுடன் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கியுள்ளார். அதுதான் உண்மை. இந்த விடயம் குறித்து நான் ஜனாதிபதிக்கு முறைப்பாடு செய்தேன். இந்த சம்பவம் குறித்து தான் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்தார். ஆனால் இன்று வரை எவ்வித நடவடிக்கையோ தீர்மானத்தையோ எடுக்கவில்லை. ஆகவே தவறுகள் எங்கே காணப்படுகின்றன? போதைப் பொருள், எத்தனால் கொண்டு வருகின்றவர்கள் பாராளுமன்றத்திற்குள் வந்துள்ளனர். இதுவே இந்த நிலைமைக்கான காரணம் என்பதனை நான் அச்சமின்றி கூறுகின்றேன். இத்தகைய சூழலில் இருக்க நேரிட்டமை குறித்து நாம் கவலை அடைகின்றோம். தமிழ் சிவில் சமூக அமையத்தின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழ் மக்களுடைய கடந்த கால வரலாற்று அனுபவம் தலைவர்களை, தென்னிலங்கையில் அரசியல் தலைவர்களை அல்லது அரசியல் கட்சிகளை, அரசாங்கங்களை மாற்றுவதன் மூலமாக தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுகளை பெற முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட அரசு தலைவரை அல்லது ஒரு அரசியல் கட்சியை மாற்றுவதன் ஊடாக மாத்திரம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், அது நாங்கள் எதிர்நோக்குகின்ற இருத்தலிய பிரச்சனைகள், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற எங்களுடைய சமூகத்தை அழிப்பதற்கான செயற்பாட்டுகளில் இருந்து விடுபடுறதா இருக்கலாம், இல்ல அரசியல் தீர்வா இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்கின்றது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால்
இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெறுமன ஒரு அரசாங்கத்தை மாற்றுதல், ஒரு அரசு தலைவர் மாற்றுவதன் மூலமாக நாங்கள் அதை அடைந்து கொள்ள முடியாது என்பது எங்களுடைய வரலாற்று அனுபவம். அதுக்காக நாங்கள் மக்களது நம்பிக்கையினால் 29வது தேர்தலையும் வெற்றி கொள்வதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பொரளை கெம்பல் மைதானத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். திவினகம முதலாவது தேசிய மாநாடு பொரல்ல கெம்பல் மைதானத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது. 1073 திவினகம வங்கிகளை சேர்ந்த சுமார் 50,000க்கும் அதிகமானோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். 2006ஆம் ஆண்டு 15.2% வறுமை காணப்பட்டது. அது 6.7 வரை இன்று குறைவடைந்துள்ளது. அதனாலேயே நாங்கள் 28 தேர்தல்களை வெற்றி கொண்டோம். 29வது தேர்தலிலும் நாம் வெற்றி பெறுவோம். நாம் பொதுமக்களை நம்புகின்றோம். நீங்கள் கேட்டதை நிறைவேற்றியுள்ளோம். உங்களின் பிள்ளைகளுக்கு புதிய எதிர்பார்ப்புடன் எதிர்காலத்தை வெற்றி கொள்ளக்கூடிய சக்தி நாம் ஏற்படுத்திய மாற்றத்தினாலேயே கிடைத்துள்ளது என நான் நம்புகின்றேன். இங்கு தமிழில் உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, புதிய பட்ஜெட் மூலம் நாம் உங்கள் எல்லோருக்கும் பல வசதிகள் நன்மைகள் வழங்கியுள்ளோம். வங்கி மூலம் பல வசதிகள் வழங்கியுள்ளோம். நாம் இன்னும் உதவி வழங்குவோம். பொய் பிரச்சாரம் நம்ப வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் எப்போதும் உங்களை பாதுகாப்பேன். நீங்கள் இதை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நான் உங்கள் பாதுகாவலன், நான் உங்கள் சொந்தக்காரன். நீங்கள் என்னை நம்பலாம், நான் உங்களை நம்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் வளமான எதிர்காலம் நிச்சயம் நிச்சயம். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. வடக்கு கிழக்கில் அதாவது வடமாகாணத்தில் தற்பொழுது காணி சுவீகரிப்பில் அதாவது கடற்படையினரும் ராணுவத்தினரும் படு மோசமான நிலையில் அடாவடித்தனமான முறையில் செல்கிறார்கள். அதாவது வலிகாமம், திருவடிநிழல், மாதகள், ஆனரவு போன்ற பிரதேசங்களில் அதாவது புன்னாள் எனது சொந்த கிராமத்துக்கு அயல் கிராமமான இடங்களில் காணி சுவீகரிப்பில் ராணுவமும் அதாவது கடற்படையினரும் கடும் அடாவடித்தனமான முறையில் செயல்படுகிறார்கள். ஒன்றில் சீனாவுக்கு தேரவாத்து கொடுக்க போகிறார்களா, அல்லது தங்களுக்கு கடற்படை முகாம் அமைக்க போகிறார்களா, அல்லது சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து குடியேற்ற போகிறார்களா? வடக்கில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு சவாதிப்புள்ள முகாமில் காணிகள், அது யாருடைய காணி? தனியாரின் சொந்த காணி. 5 பேர் தனியாரின் சொந்த காணியை ராணுவத்துக்கு என்ன அருகதை இருக்கு அதுக்குள்ள போய் நில அளவீடு செய்வதற்கு? தனியாரின் காணியை அதாவது 23 வருஷமா மயிலட்டி கேகேசியில் வாழ்ந்து வருகின்ற மீனவ குடும்பம் அது அன்றாடம் வேலைக்கு போய் உழைத்து குடும்பம் நடத்துற குடும்பங்களின் அவர்களை இதுல பதிந்து அந்த தனியாரை பெருட்டி அதுல பதிந்து அவர்களை பதிஞ்சு அதாவது தெல்லிப்பள்ள டிஎஸ் ஆபீஸுக்கு பேரம் கொடுப்பதற்கு இதுகளுக்கு அவர்கள் ஒருபோதும் துணை போக மாட்டார்கள். இதை துணை போவதற்கு நாங்களும் விட மாட்டோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்த நாங்களும் விடமாட்டோம். ஆகையால் இப்படியான அடாவடித்தனமான முறை கட்டாயம் உடனடியாக அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சும் உடனடியாக நிறுத்த வேண்டும். யாழ் தேவி திறப்பதற்கும் ஜனாதிபதி வருகைக்கும் 2 வித்தியாசங்கள் இருக்கின்றது. நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். பிரித்தானிய அரசாங்கத்தினால் தான் உண்மையிலே யாழ் தேவி ஏற்கனவே அந்த பாதை அமைக்கப்பட்டது. பிரித்தானியர் தான் அந்த பாதை அமைத்தார்கள். பிரித்தானியர்கள் அந்த பாதை அமைத்ததற்காக பிரித்தானியர் அரசியல் செய்ய வேண்டும் என்று இலங்கையர்கள் கூறவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யாழ் தேவி என்பது யாழ் தேவியை தருவதற்காக நாங்கள் அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதும் அரசியல் செல்வாக்கு தேட வேண்டும் என்றும் ஆகவே அளிச்சிட்டது. அப்ப ஜனாதிபதியினுடைய முயற்சியால இந்தியாவில் கடன் பெற்று தான் நாங்கள் அதை செய்திருக்கிறோம். நீங்களும் அந்த யுத்தத்தில் ஆயுதம் ஏந்தியதன் காரணமாகத்தான் இன்று அமைச்சராக இருக்கின்றீர்கள். நீங்கள் யுத்தம் செய்யாவிட்டால் இன்று அமைச்சராக நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் ஏன் செய்தோம்? யுத்தத்துக்காக ஏன் ஆயுதம் தூக்க வேண்டி ஏற்பட்டது? தாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டதற்கான காரணம் மாறி மாறி இங்கு ஆட்சி செய்த அரசாங்கங்கள் செய்த சதியினால் அல்லது உரிமையை இல்லாமல் செய்ததன் காரணமாகத்தான் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுவிஸ் நாட்டின் இலங்கைக்கான புதிய பிரதிநிதி தலைமையிலான குழுவினர் வடமாகாண அவைத் தலைவர் உள்ளிட்ட வடமாகாண சபை பிரதிநிதிகள் சிலரை இன்று சந்தித்துள்ளனர்.
இலங்கைக்கான சுவிஸ் நாட்டின் பிரதிநிதி ஹென்ஸ் வோக்க நெடகூல் தலைமையிலான குழுவினர் இன்று வடக்கிற்கு விஜயம் செய்திருந்தனர். இதன்போது வடமாகாண சபையின் பிரதிநிதிகள் சிலரை பேரவை செயலகத்தில் இந்த குழுவினர் சந்தித்துள்ளனர். இந்த விஜயத்தின் போது வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் வடமாகாண சபையின் குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் மற்றும் சில உறுப்பினர்களையும் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு தொடர்பில் வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தினார். மத்திய அரசாங்க அதிகாரிகள் உங்களோடு ஒத்துழைக்காமை, அதன் காரணமாக எங்களுடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட முடியாமை, மற்றதும் காணி சம்பந்தமாக அரசாங்கம் இராணுவத்திற்கென்று எங்களுடைய பாரம்பரிய நிலங்களை கையகப்படுத்துகின்ற அபகரிக்கின்ற நடவடிக்கைகள், எங்களுடைய மக்கள் தொகை மக்கள் இருப்பிடங்களை பாதிப்பதும் என்ற விடயங்களை மற்றும் மீள்குடியேற்றங்கள் முறையாக நடைபெறவில்லை. வலை வடக்கு போன்ற இடங்களிலே நாங்கள் கேட்பது மீள்குடியேற்றமே தவிர குடியேற்றம் அல்ல என்பதையும் மற்றும் இராணுவ பிரச்சனைகள் பற்றியும் நாங்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். தன்மையை அங்கீகரித்து எங்களுடைய மாகாண சபையினுடைய முறைப்படியான செயல்பாடுகளுக்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றதையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம். காணி அதிகாரி கொழும்பு பங்குச்சந்தையின் பரிமாற்ற நடவடிக்கைகள் இன்று 1.7 வீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளன. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.